நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர விரும்புகிறாரா என்ற கேள்விக்கு 10 நாட்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கெடு விதித்துள்ளது. தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சினையில் போராட்டம், சட்ட நடவடிக்கை என வேகம் காட்டிய முதல்வர் ஸ்டாலின் தற்போது தமிழக எம்பிக்களை அழைத்துச் சென்று பிரதமர் மோடியை சந்தித்து பேச முடிவு செய்துள்ளார். ஏடிஎம் வங்கிகளில் இடையேயான பரிவர்த்தனை கட்டணத்தை 17 ரூபாயிலிருந்து 2 ரூபாய் அதிகரிப்பு 19 ரூபாயாக நிர்ணயிக்க வங்கிகளுக்கு RBI ரிசர்வ் வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது. இந்தியாவின் பன்னாட்டு குளிர்பானங்களின் வருகையால் பாரம்பரியமிக்க கோலி சோடாவின் தேவை குறைந்து அதன் சந்தை கிட்டத்தட்ட மறைந்து போனது. சமீபத்தில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது உயிர் பிடித்த கோலி சோடா மீண்டும் சந்தையை பிடித்துள்ளது. இந்நிலையில் தற்போது அதே கோலி சோடா கோலி பாப் சோடா என்ற பெயரில் அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய வளைகுடா நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. தற்போது சர்வதேச சந்தையை இந்தியாவின் கோலி சோடா கலக்குகிறது. ஒருவர் ஒரு பெண்ணை திருமணம் செய்தார் என்பதற்காக கணவர் அந்த பெண்ணின் உரிமைதாரராக முடியாது. அந்த பெண்ணின் தனி உரிமையில் தலையிடுவதை அனுமதிக்க முடியாது என வழக்கு ஒன்றில் அலகாபாத் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் முதலமைச்சர் ஸ்டாலின் மத்திய அரசை ஒன்றிய அரசு என்று கூறி வந்த நிலையில் அப்போது இருந்த முதலே பாஜக திமுகவுக்கு இடையே மோதல் அதிகரித்து வருகிறது. இந்த சூழலில் பேரவையில் இன்று பேசும்போது ஒன்றிய அரசு என்பதற்கு பதிலாக மத்திய அரசு என 3 முறை குறிப்பிட்டு பேசியுள்ளார். ஒருவேளை தனது கருத்தை மாற்றிக்கொண்டாரா, இல்லையென்றால் குழம்பிவிட்டாரா என்று தெரியவில்லை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கோத்தக்கோட்டை பேருந்து நிறுத்தத்தில் தேர்வு எழுத செல்லும் +2 மாணவி மற்றும் கையில் பையுடன் நிற்கும் ஒரு பெண்மணி இருவரும் பேருந்துக்காக காத்திருந்த நிலையில் வந்த பேருந்து நிறுத்தத்தில் நிறுத்தாமல் சென்றதால் அந்த மாணவி நீண்ட தூரம் மூச்சு வாங்க பேருந்தை துரத்தி சென்று கீழே விழும் அளவிற்கு ஓடிய பிறகு பேருந்தின் வேகம் குறைந்து நின்றது. பிறகு மாணவி பேருந்தில் ஏறி +2 தேர்வு எழுத சென்றார். இதை அங்கிருந்த ஒருவர் வீடியோ எடுத்து வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். இதை அறிந்த பொதுமக்கள் அந்த ஓட்டுநரையும் நடத்துனரையும் பணி நீக்கம் செய்ய வேண்டும் என கொதித்துள்ளனர். பேருந்து ஓட்டுநர் முனிராஜை அரசு பேருந்து நிர்வாகம் பணியிடை நீக்கம் செய்துள்ளது. மேலும் துறை ரீதியாக உறுதியான நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கிறார்கள். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.